அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் ஏரியாவுடைய கதாநாயகன் சுதாகரனுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒருத்தர் இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக நடத்திடுவார். நீங்கள்லாம் புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள்லாம் அவருடைய கைப்பிள்ளைங்க. அப்படின்னா இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரோ, அவருக்கு என்ன சொல்கிறாரோ அது அப்படியே. ஏன்னா அந்த ரேஞ்சு டிஸ்ட்ரிக்ட் டிசியாக இருந்தார். அவர் சொல்லுவார், இப்படி போங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி எங்கள் கூட ஓடியாரு. அப்படி ஒரு டிசியை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த வேலை நாங்கள் எதுக்காக நீங்கள் திருப்பி ஒரு புது விநாயகர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, என்ன ஆர்டரில் விநாயகர் வைக்கக்கூடாது எந்த வருஷம் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள். இந்த ஆர்டர் எப்போ வாங்கினது? கொரோனாவில் பிரச்சனை வந்துச்சு, அதனால கொரோனா கிளவுட் சேரக்கூடாது, புதுசாக விநாயகர் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு அந்த ஒரு அரசாணையை கொடுத்தாங்க. அதனால அந்த கொரோனாவுடைய காலகட்டத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடாது, காவல்துறை கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக புது விநாயகர் வைக்காம இருந்தோம். இந்த வருஷம் ஏன் வைக்க கூடாது? பாகிஸ்தான்ல இருக்கோம், எங்களை புதுசா விநாயகர் வைக்க கூடாது சொல்லுங்க. யாருக்கு அதிகாரம் கிடையாது. நாங்க வைக்கிறோம், நீங்க பர்மிஷன் கொடுங்க. அப்படி இல்லையா நீங்க பாருங்க, நீங்க கோவில் வைக்க சொல்ற இடத்துல ஒரு கிறிஸ்டின் மசூதி இருக்கா, ஒரு மசூதி இருக்கா, ஒரு சர்ச் இருக்கா, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஒரு ஸ்கூல் இருக்கா, செக் பண்ண சொல்லுங்க. உங்க ஆய்வாளரை செக் பண்ணி அந்த இடத்துல இல்லைன்னா கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா இதனால நீங்க என்னதான் எங்களை கூப்பிட்டு வருஷம் ஃபுல்லா நீங்க மீட்டிங் போடதான் செய்றீங்க. அந்த ஒரு ஆர்டரை வச்சுக்கிட்டு 2021 வாங்கின ஆர்டர் 23 வரைக்கும் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. நாங்க உங்களை எங்க வீட்டு பிள்ளையா நினைச்சிருக்கிறோம். நீ எங்களை மாற்றாந்தா வீட்டு பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டு புதுசா வைக்காத எங்க போறது நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு நீங்க இத்தனை வருஷம் போடுற ஒவ்வொரு ஆர்டர்லயும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 வருஷமா ஒரு சின்ன ஒரு அசம்பா ஒரு 75 ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பீங்களா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஊர்வலத்துல அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்க அக்யூரேட்டா உங்க கூட சேர்ந்து உங்களுக்காக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்க சாமியை கும்பிடணும்னா 10 நாள் 3 நாள் வைங்க, திங்கக்கிழமை எடுங்க, ஞாயிற்றுக்கிழமை எடுங்க. எங்க சாமியை கும்பிட்டு எடுங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்குலாம் அந்த அதிகாரம் நாங்க கொடுக்கல, அந்த ஆர்டர்ல இல்ல. நீங்க நாங்க 9 நாள் வருது, இந்த சனிக்கிழமை வச்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் எடுக்கணும்னு சொல்றேன்னா 9 நாள் வைக்கணுன்றதுக்காக கிடையாது, மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மற்ற நாள் வீக் டேஸ்ல நாங்கள் விநாயகர் எடுத்தோம்னா அதனால பல பிரச்சனைகள் வரும், பல இன்னல்கள் வரும், நிறைய பேர் வேலை வெட்டி போக முடியாம போயிடுனால ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளில் எடுக்கணுன்றதுதான் எங்களுடைய கருத்து. அதனால 9 நாள் வச்சுதான் விநாயகர் எடுப்போம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அதுக்கு நீங்களாம் எங்களுக்கு நாங்கள் எப்படி உங்ககிட்ட இருக்குமோ அந்த மாதிரி நீங்களும் எங்கிட்ட ஃபிளெக்சிபிளா இருங்க. மூணாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈவி அது உங்க டிபார்ட்மெண்ட்டே இல்லை, நாங்கள் தெரியாம உங்ககிட்ட கேட்குறோம். நீங்க ஈபிட்ட சொல்லுங்க. ஈபிட்ட நீங்க போன் போட்டா அவங்க போன் எடுக்க மாட்டான், எங்க போன் எடுக்க மாட்டான், கரண்ட் போன எடுக்க மாட்டான். அவங்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. எங்க வீட்டுல நாங்க வைக்கிற விநாயகர் நிர்வாகி 10 பேர் நீங்க எதுக்கு போட சொல்றீங்க? அந்த 10 பேர் பாதுகாப்பு வீட்டுல கரண்ட் இல்லாம இருக்கு. நாங்களே எங்கேயோ இருந்து விநாயகர் வைக்கிறோம். எங்க வீட்டு வாசல்ல எங்க இடத்துல தான் வைக்கிறோம். எங்க வீட்டுல இருக்க கரண்ட் எடுக்கிறது எங்களுக்கு உரிமை இருக்கு. நாங்கன்னா எங்களை ஓசியில கரண்ட் கொடுக்குறோம், அதுக்கு பில்லு வரி பில்லு கட்டுறோம், அதுக்கு கரண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பில்லை கட்டுறோம். 15,000 நாங்க கட்டுறோம், திருப்பி கொடுக்க மாட்டாங்க. யார்கிட்ட போய் கேட்குறது? நீங்க மீட்டிங் போட்டு நீங்க பாட்டுல போயிடுவீங்க. நாங்க கரண்ட் காசு கொடுத்து எடுத்துட்டு அதை போய் கேட்டா எவனும் தரது? யாருன்னா வாங்கினீங்களாப்பா? யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. எல்லாரும் 15,000 தண்டம் கட்டுறோம். அது காவல்துறை சொல்றதுனால. எதுக்குன்னா நீங்க சொல்றத கட்டுப்படுறதுனால நான் கட்ட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். நீங்க இந்த ஈபியை பத்தி நீங்க பேசாம இருங்க. அதை நாங்க எப்படி ஈபி வாங்குறோம் நீங்க மட்டும் பாருங்க. ஈபி பத்தி பேசாதீங்க. ஈபி எங்களுடைய பிரச்சனை. நான் எங்க வீட்டுல இருந்து எடுத்துக்கிறோம், அதை கொடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்ல வரேன். அது ஈபி டிபார்ட்மெண்ட் எங்கிட்ட வரட்டும், நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். நான் மாற்று மதத்தை பத்தி பேச வரவே இல்லை. மத்தவங்களுக்கு கொடுக்குற சலுகை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். அரிசி கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், எதை கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு கரண்ட் கொடுக்க கூடாதா? நாங்க பில்லு கட்டிக்கிறோம். எங்க வீட்டுல எடுக்கிற கரண்ட் பில்லு கட்டிக்கிறோம் சார். விநாயகர் புது விநாயகர் கண்டிப்பா எல்லாருடைய காவல் ஆய்வாளருக்கும் அவருடைய அந்த ஜூடிஷியல் ஏசிக்கு பெட்டிஷன் கொடுப்போம். அவரை போய் அதை ஆய்வு பண்ண சொல்லுங்க. அந்த ஆய்வுல இதெல்லாம் இருக்கு தர முடியாதுன்னு எங்களுக்கு ப்ராப்பரா லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. இந்த பாருங்க, இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, இங்க மசூதி இருக்கு, இங்க சர்ச் இருக்கு, இங்க ஸ்கூல் இருக்கு. அதனால உங்களுக்கு தர முடியாது. உங்களால ஒரே ஒரு ரெக்கார்டு கொடுத்துருங்க. நாங்க அதை மீறி வச்சா நீங்க கேளு. நான் என் மேல விநாயகர் தடையை மீறி வச்சேன்னு வழக்கு போட்டு இன்னும் கோர்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறேன். எத்தனை வருஷம் தான் நான் போறது? சாமி கும்பிடுறது நான் கோர்ட்டு போடுவாங்க. நான் எங்க போய் சொல்றது எல்லாம்? அதனால நீங்க உங்க பேச்ச ஒரு அணுவோடு நாங்க தட்டல. 6 வருஷமா நீங்க உங்க மீட்டிங் போடுறீங்க. கொரோனாக்கு அப்புறம் சொல்றேன். இந்த 2 வருஷம் நீங்க கொரோனா 18, 19, 20 நீங்க சொன்னதான் கேட்டோம். 21 இந்த ஆர்டர் நாங்க தான் போய் மாட்டிக்கிட்டோம். இல்லை, நீங்க படிக்கிற ஆர்டர் நம்ம வாங்கின ஆர்டர். நாங்க போய் கேட்டோம் விநாயகர் வைக்கிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. நாங்க போட்ட பெட்டிஷன்ல ஆர்டர் நீங்க எங்களுக்கு படிச்சு சொல்றீங்க. அப்ப எங்க எல்லார்ட்டையுமே அந்த காப்பி இருக்கு.
ஆமா, இந்த காப்பி என்கிட்ட இருக்கு. இப்ப என்ன விஷயம்னா, புது விநாயகர் வைக்க கூடாதுன்னு சொல்லி சட்டத்திலயா எங்கேயுமே எந்த பிரேயர்லயும் சொல்லல. அது கொரோனா டைம்ல சொன்னது. இப்ப நீங்க சொல்லலாம், எங்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல, காவல்ல வந்து உங்களுக்கு இவ்வளவு விநாயகர் வைக்கிறீங்க, பாதுகாப்பு போலீஸ் இல்லைன்னு சொல்லலாம். நாங்க தான் 10 பேர் இருக்கோமே, நீங்க எதுக்கு? ஊரையும் காப்பாத்துறோம், விநாயகரையும் காப்பாத்துறோம், உங்க வேலையும் நாங்க சேர்ந்து செய்யறோம். உங்க கூட நாங்க 24 மணி நேரமும் விநாயகர் வச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது, சிங்கிள் சிஸ்டம் வந்து நம்ம ஐயாக்கு தெரியாது, அதனால சொல்லிடுறேன். அவர் தெரியாம சொல்லிட்டாரு. சிங்கிள் சிஸ்டம் தான். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம்னா அந்த பெட்டிஷன் எல்லா இபில இருந்து கார்பரேஷன் பர்மிஷன் போய் ஆர்டர் வந்துடும். அதுக்கு விநாயகர் எடுத்துன்னு போயிட்டு வந்துருவோம். அப்புறம் தான் அந்த ஆர்டர் வரும். அது மாதிரி நம்ம விஷயங்களை நீங்க கொடுக்குற பெடிஷனை கரெக்டா ஸ்டேஷன்ல கொடுத்துருங்க. விநாயகர் வைக்கிறது அவங்க போய் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஐயா எல்லாம் வந்து இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் இருக்குன்னா, இங்க 1 லட்சம் விநாயகர் வச்சா கூட நீங்களும் எங்க கூட இருப்பீங்க, நாங்களும் எங்க கூட இருப்போம். இது நம்ம உரிமையை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுல போய் 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க கேட்டுதான் பண்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஐயா அவருடைய வேண்டுகோள் என்னன்னா, புது விநாயகர் வைக்கிறதுக்கு பரிசீலனை செய்யுங்க. வைக்காதன்னு சொல்லாதீங்க. அது வைக்காதன்னு சொல்றதுக்கு வந்து உங்களுக்கும் உரிமை இல்ல, வச்சு சாமி கூட கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கும் உரிமை இல்லை. என்ன ஒண்ணு, நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஒளி அமைக்கிறதுக்கு தான் உங்க பர்மிஷனை கேட்கிறத தவிர விநாயகர் வச்சு சாமி கூட பர்மிஷன் கேட்கல. நீங்க விநாயகர் நீங்க வைக்கக்கூடிய விநாயகரை வச்சுட்டு அங்க ரேடியோ போடலன்னு வச்சுங்களேன், அவங்க நான் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பெட்டிஷனே என்னன்னா, நான் விநாயகர் சிலை வச்சு வழிபடுவதற்கு ஒளி அமைப்பதற்கு அனுமதி கோரிதான் மனு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், விநாயகருக்கே மனு கேட்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதனால உங்களை எல்லாமே கேட்டு கேட்டு செய்யறோம். உங்க பிள்ளைங்களை நினைச்சு எங்களுக்கு இதெல்லாம் நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா,